ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 3க்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து முடிந்தது. ஆக்சுவலி இந்த ஆகஸ்ட் 3க்கு பிறகு விதிப்படி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஸோ விதிப்படி என்ன வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விதிப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்குதுன்னு சொல்லல. இந்த விதிப்படி நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது பிறக்க போகுது. ஸோ ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது இப்போ பிறக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் பிறக்கும்போது கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுழற்சியானது ஏற்படும். அந்த சுழற்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டதுங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அந்த சுழற்சி சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாகவும் இருக்கலாம், சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சுழற்சியை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம ராசிக்கு நடந்துக்கும் போது ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விதிப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக நடக்கவும், இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வ வளம் பெருகவும் நீங்கள் முக்கியமான பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க்கு எடுக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சூட்சமமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க சில விஷயங்கள் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாள் நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். ஸோ செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்க என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை முதல்ல மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். நாம் தூங்கி விழித்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று கூறலாம். ஒவ்வொரு நாளுமே நல்ல விதமாக போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கும். ஒரு வருடம் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு வாரம் தொடங்கும் போது, ஒரு நாள் தொடங்கும் போது என ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாக இருந்துவிட்டால் மீதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும் என நம்பலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் பிறக்கும்போது இந்த ஒரு கயிறை கையில் கட்டி கொண்டால் போதும், இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்காரங்க தொட்டக்காரி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். ஸோ ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் வெற்றி எப்படி சீக்கிரம் அடைவது, நம்ம குறிக்கோளில் தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாற்றினால் முயற்சிகளில் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு மேனுஃபேக்சர் மெத்தடை முதல்ல தெரிந்து கொள்ள போகிறீங்க. பிறகு அந்த ஆன்மீக சார்ந்த கயிறு பரிகாரத்தையும் பார்த்து விடலாம். எண்ணம் போல வாழ்க்கை என்பார்கள். நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வருகிறது. எனவே நம்மளுடைய எண்ணங்களில் வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மறையாக வைத்து கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும். உதாரணத்திற்கு காலை எழுந்தவுடன் அவசர அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும்போது தாமதமாகி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுவோமா, முடிக்க முடியுமா, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டி கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கும். ஸோ டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆழ்மனதிற்குள் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றடைய வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாகவே இருக்கும்.
இந்த நம்பிக்கை உயர்த்தக்கூடியது தான் மேனிஃபெக்ஷன். நேர்மறையான எண்ணத்தோடு டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளாமல் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நம்ம செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ் மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் முதல் நாளில் ஒரு கோவிலில் அமர்ந்து செய்யலாம். இதன் நீங்கள் வாரம் மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சியை வளர்த்து கொள்ளலாம். மாதம் முதல் நாளில் இறைவனை பிரார்த்தனை செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய கயிறை உங்கள் கையில் கட்டி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி செல்கிறது என்று நீங்களே பாருங்கள். கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளோ இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் திகழும். அதற்கு இந்த 7 முடிச்சு போட்ட கயிறு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வைத்து 7 முடிச்சு போட்டிங்களோ அதை இந்த வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. இந்த கயிறை பார்க்கும்போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தூண்டுதலாக இருக்கும். பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், அம்மன் கோவில் இந்த மாதிரி எந்த கோவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வாரம் கோவிலில் சென்று கயிறை நீங்கள் கட்டினீங்கன்னா திரும்ப அடுத்த வாரம் புதுப்பித்து கொள்ளுங்க. அதாவது பழைய கயிறை நீக்கி புதிதாக கட்டி கொள்ளுங்க. இவ்வாறு நீங்கள் 4 வாரம் இந்த ஆகஸ்டில் செய்வதன் மூலம் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுப மாதமாக இருக்கும். வாரம் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறை செய்தால் கூட போதும். இது ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம் தான். நம்பிக்கை இருந்தால் மேச ராசிக்காரங்க முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பரிகாரத்தை தொடர்ந்து பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் முடிய இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குரு, திகிரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு சுக்கிரன், ரணருட ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க பலன்கள் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் கெட்டிக்காரர்களான மேசராசி என்பர்களே, ஆகஸ்ட் 3 உங்கள் பிடிவாதத்தை விட்டு சற்று இறங்கி வருவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நல்ல பெயர் அப்பதான் கிடைக்கும். வாகன இயந்திரங்கள், நீர்நிலைகளில் கவனம் தேவை. சோம்பல் கூடவே கூடாது. தந்தையாரோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து மறையும். கடன் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசனை செய்து கொடுக்கணும். காப்பாற்ற முடியாமல் சில நேரம் போகலாம். தைரியோ சிறக்கும். அதற்காக அசட்டு தைரியோ எதிலி கூடாது. இளைய சகோதரரிடமிருந்து அனுகூலம் கூட கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி யோகம்லாம் உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ரொம்ப 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 நல்லது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரமானது கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம். தொழிலில் கூட லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்யணும். தூங்க போகும் முன் நீங்கள் வீண் கற்பனைகள், சந்தேகங்கள் கூடவே கூடாது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக அமையும். தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அதனால் முடிவெடுக்க பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு கூட உற்சாகமான காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. நேரத்தை வீணாக்காமல் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு கூட படிப்பில் கவனம் தேவை. எச்சரிக்கையோடு நேரத்தை வீணாக்காமல் படிக்கணும். அப்போ தான் வெற்றிங்கிறது நிச்சயம். குறுக்கு வழிகளை நாடவே நாடாதீங்க. பெண்களுக்கு கூட உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவத்திற்கு சேமிக்க பழகுங்க. திடீர் செலவுகள் கடுப்பேற்றலாம். அதுலேயும் கவனம். வாழ்க்கை துணையோடு அமைதியை கடைபிடிங்க, இல்லைனா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.